இன்னைக்கு எபிசோட்கான மூணாவது ப்ரோமோல திருப்பி டெக்கோரம் திவ்யா என்ன பண்றாங்க, இங்க வந்து டெக்கோரமே யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, டிசிப்ளினை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, குறிப்பா கானா வினோத்துக்கு இது ரெண்டுமே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கானா வினோத்தும் அதை தான் சொன்னாரு, சீபோ கருமோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல திவ்யாவுக்கு அது சொல்ல தகுதியே இல்ல, உங்களுக்கும் இந்த டிசிப்ளின் இல்ல டெக்கோரம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ மாறி மாறி சொல்லிக்கிறாங்களே. எனக்கு அப்போ ஒண்ணுதான் தோணுச்சு, நேத்து தானே பிக் பாஸ் வந்து காய் துப்புனாரு, இந்த வீட்டுக்குள்ள இருக்க எவனுக்குமே டிசிப்ளினா என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி. அப்புறம் என்னடா உங்களுக்குள்ளே மாறி மாறி சொல்லிக்கிறீங்க, உங்களுக்கு இல்ல எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு அதுதான் தோணுது. இதுல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விக்கல் சீக்கிரமும் பார்வதி வந்து கானா வினோத்துக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல திவ்யா வந்து பாத்தீங்கன்னா இல்ல அவர் வந்து இந்த மாதிரி பேச மாட்டாரு, மரியாதை கொடுத்து பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு சைடுல திவ்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்வதி உங்க கூட எனக்கு பேச விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியும் பார்வதி என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ஏய் நீ என்ன பேச விருப்பம் இல்லைன்னா இருந்தா இரு இல்லாட்டி போ, ஆனா நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்ற மாதிரி வாண்டடா பேசுறாங்க. சோ இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நடுவுல ஏதோ ஒரு சண்டையில இருந்து பட்டுன்னு கட் பண்ணி இந்த ப்ரோமோ போட்டிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது. இது பெரிய சண்டையா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன மேட்டர்னா சிம்பிளா திவ்யாவுக்கும் கானா வினோத்துக்கும் ஆல்ரெடி நிறைய இடத்துல முட்டிக்கிட்டு தான் இருந்தது. ஸோ இது அகைன் இன்னொரு இடம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது ரொம்ப நாளாக திவ்யாவுக்கும் கானா வினோத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் ஒன்று போயிட்டு தான் இருக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து டிசிப்ளின் டெக்கோரம் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அது எல்லா இடத்துலையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது நிறைய இடத்துல அவங்களே ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. அவங்க மட்டும் இல்லை, இந்த வீட்டுக்குள்ள எவனுமே ஃபாலோ பண்றது இல்லை. இன்னொன்று கானா வினோத் மேலே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சா அந்த மனுஷனால ஏற்றுக்கவே முடியல. ஆக்சுவலாக இங்கே யாராலையும் ஏற்றுக்க முடியல, அது ஒரு விஷயம். இருந்தாலும் கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு நீங்கள் ஒரு தப்புன்னு ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா டக்குன்னு அது ஓகே அது கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கறத தாண்டி ஓவர் ரியாக்ட் ஒன்று பண்ணிட்டு போயிடுறாரு. ஒரு மாதிரி கத்தி ஒரு மாதிரி ஓவர் ரியாக்ட் பண்றாரு. அது வந்து யாருக்கு கெட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கு தான் கெட்டது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும், அவனா அவர் கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு. டக்குன்னு ஒரு மாதிரி ஏறிக்கிட்டு வந்துடுறாரு. அவர் மேலே நியாயமே இருந்தாலும் டக்குன்னு அந்த மாதிரி ஏறிக்கிட்டு வந்தால் என்ன ஆகும்? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பான ஒரு ஆட்டிடியூட் தான். அது கானா வினோத் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட சைடுன்னு சொல்ல தோணுது. ஏன்னா அது நம்மளும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். திவாகர் கிட்ட கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு சின்ன பிரச்சனை டக்குன்னு எகிரிட்டு ஒரு மாதிரி ஓடுவாரு, அந்த ஆளும் எகிரிட்டு வருவார், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க. ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆயிடுச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்ததால அவர்கிட்ட என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கானா வினோத்துக்கு ஒரு பர்மிஷன் கிடைச்சிச்சு. இவர் என்ன பண்ணாலும் பெருசாக யாரும் கண்டுக்கல. ஆனால் இப்போ இருக்க கண்டஸ்டன்ட்லாம் இருக்காங்களா அப்படி விட மாட்டாங்க. இவர் இந்த மாதிரி எகிரிட்டு வந்தால் அதையே ஒரு பிரச்சனையாக்கி அந்த பிரச்சனைக்கு ஒரு ஆப் அடிச்சு விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பார்க்கலாம் கானா வினோத் எப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 2-3 பேர் கானா வினோத்துக்கு ஸ்கெட்ச் போட்டாங்க. இந்த வியானா திவ்யா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் சுபிக்ஷா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள அடிக்கடி டஃப் ஆகிட்டே இருக்கு. திவாகருக்கு சாரி கானா வினோத்துக்கும் வியானாக்கும் ஆரம்பத்துலேருந்தே டஃப். ஏன்னா 2 பேருக்குள்ள ஒரு பகை ஒன்று போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திவ்யா சுபிக்ஷா இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா கானா வினோத்தை இப்போ சுத்தமாக பிடிக்கல. ஸோ இவங்க எல்லாரையும் இவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்றதான் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா இதே மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு வசமான சம்பவம் மாட்டுச்சுன்னா வச்சு செதுக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இந்த இடத்துல விக்கல் சீக்கிரம் வராருல, அதாவது எனக்கு வந்து இப்படி தான் தோணுது, நீங்க வந்து நெகட்டிவாக அவர் சொல்ற மாதிரி தோணுதுன்னு சொல்றாரு. விக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளவர். அதாவது நீங்க நெகட்டிவா தான் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாரு, எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி போட்டுருவாரு. எனக்கு அந்த மாதிரி பேசும்போது விக்கல்ஸ் கிட்ட யாராவது கேட்கணும், எனக்கு கூட தான் விக்ரம் உங்களை பார்க்கும்போது அசிங்கசியமா கேட்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி யாராவது கேட்கணும். எனக்கு தோணுதுன்னா என்ன வேணா சொல்லிடலாமா விக்ரம், என்ன அது தோணுது ஒன்னு இருக்குன்னு இல்லைன்னு, அது என்ன எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிடுறேன். அது வந்து ரொம்ப கிளவரான மூவ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் சொன்னாரும் சொல்ல முடியாது, சொல்லலன்னு சொல்ல முடியாது, அவருக்கு தோணுதுன்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்னடா தோணுது உனக்கு அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்தவரை கேட்க தோணுது. ஏன்னா இது பத்தி அது எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு எஸ்டத்துக்கு என்ன வேணா பேசுறியா? இப்போ அந்த வீட்டுக்குள்ள சபரி இருக்காரு, சபரி வந்து நீ நடிக்கிறடா அப்படின்னு எனக்கு தோணுது, விக்கல்ஸ் நீ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நடிக்கிறடா அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு இஷ்டத்துக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே எனக்கு தோணுது. இஷ்டத்துக்கு ஒருத்தவங்க மேல குற்றச்சாட்டை வச்சுட்டு போக முடியாதுல்ல. அதுக்கான பாயிண்ட் என்ன, எதனால தோணுது அப்படின்ற மாதிரி கிளாரிட்டி கொடுக்கணும்ல. அதை வந்து கொடுக்காம நிறைய இடத்துல விக்கல்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிறாரு. என்னைக்காவது ஒரு நாள் எவனா வசமா லாக் பண்ணணும். ஆனா விக்கல்ஸ் வந்து லாக் பண்ற அளவுக்கு வேற யாரும் பொட்டன்ஷியலா இல்லைங்க, அதுதான் உண்மை. இல்லைனா விக்கல்ஸ் இந்த அளவுக்கு உருட்டிட்டு சுத்த முடியாது. இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா பண்ணல இவங்க நல்லா பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குல்ல. ஆனால் இங்கே விக்கல்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுறாருன்னு ஒரு பேச்சுவார்த்தை வீட்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. எனக்கு அதை பார்க்கும்போது இல்லையே இந்த டாஸ்கில் வந்து எவனுமே கேரக்டரில் இல்லையே. ஆக்சுவலாக கேரக்டர் யார் நல்லா பண்ணான்ற கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூமே விக்கல்ஸ் மேலே போக மாட்டுது. எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல, எதனால் அப்படி? ஆக்சுவலாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேரக்டரோட வெளியே தான் வராங்க, அது ஒன்றுமே இல்லையே. விக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசுறது ஒன்று அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் எடுக்கல, ஓகேங்களா. அவர் ஒன்லி வாய்ஸை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் நார்மலாக தான் பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னும் போது கேரக்டரை விட்டு வெளியே வரதும் உள்ளே போகிறதும் அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இங்கே என்ன விஷயம்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் மேலே தான் போகுது, இவங்க நல்லா பண்ணல அவங்க நல்லா பண்ணலன்னு. பிக் பாஸே சொல்லிட்டாரு எவனுமே பண்ணல அப்படின்ற மாதிரி. பிக் பாஸ் இந்த ஃபில்டர் பண்ணார்ல, அதாவது ஒருத்தவங்க நான் பசர் அடிப்பேன் ஒருத்தவங்களை வந்து தூக்கணும் அப்படின்ற மாதிரி எஃப்ஜிஓ தூக்கியிருந்தாங்க.
நம்ம ப்ரோமோலே பார்த்துருந்தோம்ல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாஸ்க்ல இல்லை எஃப்ஜே தூக்குறது ஓகே. இந்த பக்கம் இருக்க டீமில் ஏன் தூக்கல? அந்த ரெட்ரோ டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா யாருமே தூக்கல. அப்போ பிக் பாஸ் என்ன நினைக்கிறேன், ரெட்ரோ டீமில் இருக்கலாம் நல்லா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாரா? எனக்கு புரியலையே. அவங்க வந்து நகையை கொள்ளடிச்சிட்டாங்க, நகையை வந்து எடுத்து வச்சிட்டாங்க, எல்லாம் ஓகே. அந்த கேரக்டரில் ரெட்ரோ டீம் அப்படியே பூந்து விளாட்றாங்களே எல்லாம். அந்த இடத்துல ஆதிரின்னு ஒரு பீஸ் இருக்கு, அந்த பொண்ணு கேரக்டரில் தான் இருக்கா. அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் என்ன பார்ஷாலிட்டி பார்க்குறீங்களா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு என்னை பொறுத்தவரைக்கும் கேட்க தோணுது. அது தப்புங்க. ஏன்னா இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேரக்டரில் இல்லை, அதே மாதிரி இந்த பக்கத்துலையும் இல்லை, நிறைய பேர் இல்லை, முக்கால்வாசி இல்லை. அதில் ரொம்ப இல்லாமல் இருந்தது எஃப்ஜேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த சைடில் அவங்கள யாரும் தூக்க மாட்டுறாருன்னா அப்போ என்ன, பிக் பாஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேவரட் வந்து ரெட்ரோ டீமில் இருக்கவங்க தான் ஃபேவரட்டா? எதனால் இந்த மாதிரி பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க? அவங்க எல்லாம் அந்த கேரக்டர் அப்படியே போதுன்னு கிழிச்சு தொங்க விட்டாங்களா அப்படின்னு தான் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்க தோணுது. அது ஒரு மாதிரி ஒஸ்டான ஒரு விஷயம் தான் தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த சண்டைலாம் எதுக்காக வருதுன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்வதி அண்ட் கோ இருக்காங்கல்ல, அதாவது இப்போ இந்த அது என்னது மாடர்ன் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி சண்டையை வந்து கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. காலையிலேருந்தே சண்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா இங்கே சண்டை போட்டு ஒரு மாதிரி அங்கே டிஸ்ட்ராக்ஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் அது ஒர்க் அவுட் ஆகாது. நான் தான் முதல் நாள்லேருந்தே சொல்கிறேன், இந்த சண்டை போட்டு இது பண்ணுறதுலாம் வேலைக்கே ஆகாது. இந்த பிக் பாஸ் கூப்பிடும் போது மொத்தமாக போகணும் பார்த்தீங்களா, அப்போ தான் இவங்களால் நகை அடிக்க முடியும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி சண்டையை போட்டு ஊரை கூட்டிக்கினே கத்திக்கினே அந்த பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் கடைசியில் வந்து கழுவி ஊற்றுவார். டேய் உங்களை கேரக்டரில் இருக்க சொன்னால் எவனுமே கேரக்டரில் இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். யோசிச்சு பாருங்களேன், காலையிலேருந்து சண்டை போடுறானுங்க, அப்புறம் எப்படி கேரக்டரில் இருப்பானுங்க? அந்த மனுஷன் வந்து என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனால் கேரக்டரில் இருந்து பண்ணுன்றாரு. அது பாசிபிளே இல்லை பிக் பாஸ். ஏன்னா நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, இவனுங்க எவனும் மண்டையிலையும் பார்த்தீங்கன்னா அது ஏறவே ஏறாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ரொம்ப ஒஸ்ட்டுங்க, உண்மையிலே சொல்கிறேன். இந்த பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணாங்களா அந்த டீமை வந்து பார்த்தீங்கன்னா எவன் செலக்ட் பண்ணானோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வெறி கொண்டு தேடிட்டு இருப்பாரு. ஏன்டா எங்கெங்கேயோ சுற்றுறவனை கூட்டு வந்து இங்கே விட்டுட்டீங்க, நான் தாண்டா இப்போ அவனை வச்சு மாற அடிக்கிறேன், நல்லா முடியலடா, டே நைட்டாக நான் தூங்காம உட்காந்து நிற்கிறேன்டா, அவனுங்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு என்ன பண்ண வைக்கிறதுனே புரியல. இதுக்கு மேலே அவனுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் தான் கொடுக்கணும். நீங்கள் இப்படி நடக்கணும், நீங்கள் இப்படி உட்காரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு இன்ச்சு பை இன்ச்சாக அவனுங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்தா தான் வேலைக்கு ஆகும் போல. அந்த மாதிரி தான் இப்போ பிக் பாஸோட சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த டாஸ்க் என்னது, ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டரில் வாழ்ந்து நீங்கள் அதுக்குள்ளே அந்த ரோலை வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் கரெக்டாக, அந்த திருடுறது எல்லாமே. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த திருடுற வேலையை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மும்முரமாக காலையிலேருந்து ஒரு டிஸ்கஷன். எனக்கு அது பார்க்கும்போது சரியான சிரிப்பு. அதாவது திருடுறவங்க கூட பர்ஃபெக்டாக திருடுறவங்க கூட இந்த அளவுக்கு டிஸ்கஷன் இருக்காது. என்ன டிஸ்கஷன்றீங்க, பயங்கரமான டிஸ்கஷன், பிளானிங், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு அந்த ப்ரோமோலியே. ஸோ அதனால் இவங்க பண்ணுற பிளானிங்கை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. டேய் என்னடா எப்படி இருந்தாலும் அது எவ்வளோ மட்டமாக ஒரு எக்ஸிக்யூஷன் நடத்திட்டு பிளானிங் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி இப்படி இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வியானா, இந்த கானா வினோத், சபரி இவங்கெல்லாம் பார்க்கும்போது சபரி கூட பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படி மற்றபடி இவங்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்க, இந்த பார்வதி, வியானா, அதுக்கடுத்து இவங்களாம் பிளான் பண்ணிட்டு இருக்கு, கானா வினோத் இவங்களாம். ஸோ அந்த பிளானிங்கை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் செம்ம ஃபன்னாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த கண்டென்ட் தான். இவனுங்க பிளான் பண்ணுறானுங்களே அதுதான் உண்மையிலே ஆடியன்ஸுக்கு பார்க்குறதுக்கு செம சிரிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நேற்று நைட்டு அவனுங்க பிளான் பண்ணதை இப்போ ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த எல்லாம் வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிட்டானுங்களே. ஸோ அது செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. எனக்கே அதை பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேன் ஒரு 5 நிமிஷம் சிரிப்பு தான் வந்துட்டு இருந்தது. ஏன்னா அவ்வளோ காமெடியாக இருக்குங்க. அவனுக்கு சீரியஸாக பண்ணிட்டானுங்க, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு கொஞ்சமாக, அதாவது குட்டி தூக்கம் ஒன்று போட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போய் படுக்க வச்சிருக்காங்க. குட்டி தூக்கம் தானே இதை போட்டுறோன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டானுங்க. அதை பார்க்கும்போது டே யாரா நீங்கள் விஜய் சேதுபதி சார் அந்த ஒரு குறும்படத்தை மட்டும் அவனுங்களுக்கு போட்டு காமிங்க, அவனுக்கு எவ்வளோ பயங்கரமாக வந்து டாஸ்கில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கானுங்க அப்படின்றது அவனுங்களுக்கே தெரியட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் இந்த சண்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திவ்யா அந்த டெக்கோரம் அந்த டிசிப்ளின் அப்படின்ற மாதிரிலாம் திருப்பி அதை பேசாதீங்க. இந்த வீட்டுக்குள்ள அது இல்லை. உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இறங்கி சண்டை போடுங்க. சும்மா திருப்பி அதாவது கமருதீன் சண்டை போடுறீங்க, அந்த மாதிரி இறங்கி சண்டை போடுங்க, வேற வழி இல்லை. கானா வினோத் பேசுறாரா, மரியாதை எல்லாம் பேசுறா, திருப்பி மரியாதை எல்லாம் பேசுங்க, அவ்வளவுதான், வேற வழியே இல்லை. இங்க வந்து திருப்பி டிசிப்ளின் டெக்கோரம்லாம் இங்க. ஏன்னா திவ்யாவை இங்க ஃபாலோ பண்றது இல்லையா, இவ்வளவு பேசுற உங்களாலே பார்த்தீங்கன்னா இங்க ஃபாலோ பண்ண முடியலன்னு போது அந்த வார்த்தை யூஸ் பண்ணா காமெடியா கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. எனவே உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.